அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சக்கரக்கோட்டை கம்மாய் கடந்த ஆட்சி காலத்தில் சிறிதாக வாய்க்காலை தோண்டி இதுதான் சக்கரக்கோட்டை கம்மாய் நீர் நிரம்பும் இடம் என்று சொன்னார்கள். தொடர்ந்து நிஷா ஃபவுண்டேஷன் சேர்மன் தொடர்ந்து மனுக்களை கொடுத்தார். சக்கரக்கோட்டை கம்மாய் நீர் மீண்டும் கடல் போல் காட்சியளிக்க வேண்டும், அதற்காக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அதன் எழுச்சியாக தற்போது நாம் பார்க்கிறோம், சக்கரக்கோட்டை கம்மாய் ஓரளவிற்கு முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவிற்கு தண்ணீர் நிரம்பியதை காண்கிறோம். இது மட்டுமல்ல, வருங்காலங்களில் இந்த பகுதி முழுவதும் தூர்வாரப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இந்த பகுதியிலே தண்ணீரை தேக்க வேண்டும். இங்கே உள்ள அரசியல்வாதிகள் அவற்றை செய்வதற்கு தடையாக இருப்பது அவர்களுடைய உறவு முறை. அது மட்டுமல்ல, இந்த இடம் நீர்நிலை புறம்போக்கு என்பதால் அங்கங்கே ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருப்பது. இவற்றையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு இந்த பகுதியில் தடுப்பணை அல்லது டேம் கட்டினால் இந்த பகுதி எழுச்சி பெறும். ராமநாதபுரம் மாவட்டம் வறண்ட மாநிலம் என்று சொல்லுவது எம்எல்ஏ எம்பிக்களுக்கு வேண்டால் வருமானத்தை தரலாம், ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு வறுமையே எஞ்சும். அதனால் இந்த பகுதியை வளமான பகுதியாக மாற்ற வேண்டுமானால் இந்த சக்கரக்கோட்டை கம்மாய் கடல் போல் காட்சி அளித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தண்ணீரை முறையான பாசனத்திற்கு நாம் பயன்படுத்தினால் நமது பகுதி எழுச்சி பெறும். இதை சுற்றி வட்டாரத்தில் உள்ள பகுதிகளும் எழுச்சி பெறும். அதனால் இந்த பகுதிகளை நிச்சயமாக வரும் 2026 கடந்த முறை கப்பல் சின்ன வேட்பாளராக நின்றேன் எம்பி தேர்தலில். தற்போது வர இருக்கக்கூடிய 2024 சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட இருக்கிறேன். வாக்களியுங்கள். இந்த பகுதி வளமை பெறும். என்னை பற்றி தெரிந்து கொள்ள தினமல்லி ஃபேஸ்புக்கை பாருங்கள். எத்தனை திட்டங்களை அரசிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதை. ஒவ்வொரு முயற்சிக்கு முன்னும் அந்த மனுக்களை எப்படியெல்லாம் அணுகியிருப்போம், அதன் மூலமாக அந்த பகுதி எப்படி வளம் பெற்றிருக்கும் என்பதை பாருங்கள். இதோ சக்கரக்கோட்டை கம்மாய் காஞ்சு போன கம்மாயே என்று நீர் நிறைந்திருக்கிறது என்றால் அதற்கான மனுக்களை கொடுத்தது நிஷா ஃபவுண்டேஷன். தொடர்ந்து இவற்றை சரி செய்ய வேண்டுமானால் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய எழுச்சியும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது பகுதி வளம் பெறும், நலம் பெறும். சும்மா கிடந்த கீழக்கரை மருத்துவமனையை எடுத்து அவற்றுக்கு வளம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்று கீழக்கரை அரசு மருத்துவமனை காட்சியளிக்கிறது. புது பொலிவுடன் வர இருக்கிறது. அவற்றுக்கான முதல் மனுவை கொடுத்தவர்கள் தான் நாங்கள். இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ திட்டங்களுக்கு முன்னுக்கு முதலாக நின்று அவற்றை கண்ணும் கருத்துமாக ஃபாலோஅப் செய்து அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எந்த பொறுப்பும் இல்லாமலே பல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய நாம் இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் நினைத்தால் சிறந்த ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தால் அத்தனை வளங்களையும் ராமநாதபுரம் பகுதி மக்கள் அனுபவிக்க முடியும். நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்ல விரும்பவில்லை, ஆனால் செய்ததை சொல்லியே உங்களிடம் வலம் வர இருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் களவாணி இவர்கள் களவாணி என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முறை மாற்றி யோசிங்கள். வளம் பெற நலம் பெற சிந்தியுங்கள். உங்களுடைய அந்த எழுச்சியே நமது பகுதியின் எழுச்சியாக இருக்க வேண்டும். சக்கரக்கோட்டை கம்மாய் நிரம்ப வேண்டும், அல்லது அந்த பகுதியில் டேம் அறிவிக்க வேண்டும், டேமை கட்ட வேண்டும். ஒரு வாக்கை தாருங்கள். இந்த பகுதியில் டேம் கட்டுவதற்கு முடிந்தால் மண் பரிசோதனை சிறப்பாக இருந்தால் டேம் கட்டுவோம், இல்லை என்றால் தடுப்பணை கட்டுவோம். தடுப்பணை கட்டி இந்த பகுதியை வளம் பெறச் செய்வோம். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவே எங்கள் வலிமை. நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தொண்டு செய்வோம், தொடர்ந்து செய்வோம் என்று பல திட்டங்களை செய்து காட்டியவர். எங்களை பற்றி தெரிந்து கொள்ள தினமல்லி ஃபேஸ்புக் நியூஸை தொடர்ந்து பாருங்கள். அதில் எத்தனை திட்டங்கள், எத்தனை சட்டங்கள், அரசே இது அரசுடைய திட்டம் என்று சொல்லும் அளவிற்கு மனுக்களை கொடுத்து மனுக்கள் மூலியமாக இது அரசு பாலிசி என்று சொல்லும் அளவிற்கு மனுக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை திட்டங்களை எத்தனை சட்டமாக்கி கொண்டு இருக்கும் ஒருவரை ஏன் தேர்வு செய்யக்கூடாது? சிந்தியுங்கள். சிந்தித்து உங்கள் வாக்களியுங்கள். உங்களுக்காக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கப்பல் சின்ன வேட்பாளராக நின்றோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிற்க இருக்கிறோம். தனிமையாக நிற்கிறோம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களோட துணையோடு நிற்கிறோம் என்றது சிந்தித்து ஒவ்வொரு பகுதியிலும் எனக்காக வேலை செய்யுங்கள். நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் நம் வெற்றி நிச்சயமாக இருக்கும்.
மக்களுக்கான வேட்பாளரை மக்களே தேர்வு செய்யுங்கள். உங்களுக்காக வேலைகளை நாங்கள் செய்கிறோம். எங்கள் பணிகளை தொடர்ந்து உற்று நோக்குங்கள். இதோ கற்பனையில் தீட்டப்பட்ட டேம் வரைபடத்தை பாருங்கள். இதே போன்று நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு டேமை கட்டுவோம். இன்றுள்ள எம்எல்ஏக்கள் திறப்பெல்லாம் டேம் திறப்ப மாட்டார்கள், தொழிற்சாலைகள் திறக்க மாட்டார்கள். சின்ன பெட்டி கடைகளையும் சின்ன சின்ன அலுவலகங்களையும் அதுவும் அவர்கள் திறக்கக்கூடியதற்கு அழைப்பாளிகளாக செல்கிறார்கள். நாம் எம்எல்ஏவாக இருந்தால் அரசு திட்டத்தை திறந்து வைப்பதற்கும் அரசுடைய ஆணைப்படி மக்களுக்கான திட்டங்களை திறப்பதற்கும் நான் செல்வோம். அவற்றை திட்டமிட்டு செய்து காட்டுவோம். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டுமென்றால் வரக்கூடிய 2026இல் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் அனைவர்களும் மீனவர்களுக்காக குரல் கொடுத்து எத்தனையோ திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொன்றையும் உள்நோக்கி பாருங்கள். எத்தனை திட்டங்கள், எத்தனை சட்டங்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த திட்டமும் சட்டமும் எந்த பதவியும் இல்லாமல் செய்யக்கூடியவரை ஏன் தேர்வு செய்யக்கூடாது என்பதை ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும், ஒவ்வொரு கோயில்களிலும், ஒவ்வொரு சர்ச்சுகளிலும் பேசுங்கள். இப்படிப்பட்ட வேட்பாளர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறாரா என்பதை முதலில் கலந்தாய்வுக்கு உட்படுத்துங்கள். உண்மையிலே இவர் இந்த திட்டங்களை செய்திருக்கிறாரா என்பதெல்லாம் ஆய்வு செய்யுங்கள். ஆய்வுக்கு உட்படுத்தி உங்களுடைய வேட்பாளராக என்னை தேர்வு செய்து எனக்காக களப்பணி ஆற்றுங்கள். நீங்களே பிஎல்ஓவாக அங்கே பூத் ஏஜென்ட்டுகளாகவும் மாறிக்கொள்ளுங்கள். நல்ல வேட்பாளரை தேர்வு செய்யுங்கள். உங்களுக்காக நான் இருக்கிறேன். இந்த பகுதி வளர்ச்சி என்னுடைய பதவியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல சிந்தனை உள்ள மக்களாக எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும். இன்று அரசு கல்வியிலே எத்தனை திட்டங்கள். அரசு கல்வியில் அக்கா படித்திருந்தால் தங்கச்சிக்கு தனியாக புத்தகம் வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவற்றை கூட உடைத்து அரசாணை பெற்று வைத்திருக்கிறேன். அக்கா படித்த புத்தகத்தில் தங்கை படிக்கலாம் என்றால் எவ்வளவு பொருளாதாரத்தை நாம் சேமிக்க முடியும் என்பதை பாருங்கள். பழைய புத்தகங்களை பயன்படுத்த முடியும் என்பதை நாம் ஒரு அரசாணையாக பெற்றிருக்கிறோம். பழைய புத்தகங்களை கொண்டு ஒரு ஆங்கில கல்வி படிக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தினால் எவ்வளவு பொருளாதாரம் மிச்சமாகும் என்பதை பாருங்கள். இப்படி சிந்தித்து பல திட்டங்களை எண்ணும் எழுத்தும் என்ற திட்டம் என்று அரசு செயல்படுத்துகிறது. அவற்றுக்கு முறையாக மனுக்களை கொடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டத்திற்கு அச்சாணியாக இருந்தோம். இதுபோன்று சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ திட்டங்களுக்கு முன் நின்று அவற்றை செய்து காட்டியிருக்கிறோம். கீழக்கரையில் இருக்கக்கூடிய 2 மதுக்கடைகளை அடைத்து அரசாணை பெற்றிருக்கிறோம். அதே போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். வாலி நோக்கத்தில் இருக்கக்கூடிய புரோமின் ஆலையினுடைய சிமினியை உயரமாக கட்ட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் சொன்னார்கள். அவற்றையும் நாம் உயரமாக கட்டச் சொல்லி ஒரு அரசாணை பெற்றிருக்கிறோம். அந்த கடலிலே சேரக்கூடிய பைப்புகளை துண்டிப்பதற்கு அவர்களே பதிலும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பார்வையற்ற குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவியே இல்லை என்றார்கள், பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட வேட்பாளரை தேர்வு செய்வது மக்களின் கடமை.